ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சிறுபருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் சிறுபருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு, சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இது கூடவே 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லாவே குக்காக இருக்குது. இதை ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மசிச்சு விட்ட பிறகு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணியும் சேர்த்ததால இப்போ இந்த குழம்பு நம்ம சூடு பண்ணிக்க போகிறோம். இந்த குழம்பு நம்ம இப்போ கொதிக்க விடக்கூடாது. இதை சூடு பண்ணால் மட்டுமே போதும். இது போல் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய சிறுபருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை இலைகள். நான் தாளிப்புக்கு மோர் மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்க்குறத விட மோர் மிளகாய் சேர்க்கும்போது சிறுபருப்பு குழம்பு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 7 மோர் மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மோர் மிளகாவை. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிறுபருப்பு குழம்பு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மோர் மிளகாலாம் சிறுபருப்பில் நல்லா ஊறி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.